இந்த இன்ப நிதி என்கிற துன்ப நிதி அமர்த்தப்பட்டிருக்கிறான் அப்படின்ற தகவல். இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடியது. ஆனால் பாருங்க, அவன் இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கான் அப்படின்னு தகவல். இந்த காரு, இந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காருடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,00,00,000 ரூபாய். அந்த உபகரணங்கள்லாம் சேர்த்தீங்கன்னாக்க, ஒரு பெரிய உயர் ரக கார் வாங்கும்பொழுது உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இந்த உபகரணங்கள்லாம் சேர்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 2,50,00,000 ரூபாய் வரும். இத அவரு போய் ஒரு கார் ஷோரூமில் போய் பார்த்து, இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அந்த காரை வாங்கணும்னு சொல்லி, பொதுவா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கார் வாங்குறோம். நம்ம ரேஞ்சுக்கு என்ன ஒரு i20 வாங்கலாமா? அப்படி வாங்குறோம்னு போறோம்னு வைங்க. காருடைய விலை ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. 10,00,000 12,00,000 என்னமோ ஒரு விலை சொல்றாங்க அப்படின்னா, "எப்பா 10,00,000 12,00,000 இதுக்கு டவுன் பேமெண்ட் போடணும்." அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு அமௌண்ட்டு நம்மகிட்ட இருக்கணும். ஒரு 4, 5 லட்சமாவது நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் பேங்க்குக்குள்ள போய் லோனுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி நம்முடைய சம்பளம் அதற்கு உகந்ததாக இருந்தால், அந்த லோன் அப்ரூவ் ஆகும்.